Hello guys, welcome to Bruna's Home Kitchen. School and office lunch box ரெசிபிக்கு குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் நான் எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா உளுத்தப்பருப்பு கடுகும் போட்டு தாளிச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முந்திரி கொஞ்சம் போட்டுங்க, டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். முந்திரியை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ப நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருப்பேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் பழமான எலுமிச்சை பழம் 3 எடுத்துருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணி கொதிக்க விடுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க எடுத்து வச்சு 1 வாரம் வரைக்கும் லெமன் சாதத்தோட கிண்டி சாப்பிடலாம். அதை ஊற ஊற தான் அந்த லெமன் சாறு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம சாதத்துல போட்டு கிண்டும் போது. இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு லெமன் சாறை ஊற்றி கிண்டுறேன் பாருங்க. லெமன் ரைஸ் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உப்பு புளிப்பும் பார்த்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், லெமன் ரைஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கான கூட சாப்பிட்ற பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வத்தல். இப்போ வந்து நான் இன்னைக்கு செஞ்சது உருளைக்கிழங்கு தான். பாருங்க, அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க.